ஹலோ! நான் இன்னைக்கு குட்டி முருங்கைக்காய் பொரியல் பண்ணேங்க. ரொம்ப சூப்பரா வந்துச்சு. எங்க அம்மா என்ன பார்க்க வரும்போது, இந்த குட்டி முருங்கைக்காய் கொண்டு வந்து குடுத்தாங்க. முருங்கை மரத்தோட ஒரு கிளை விழுந்ததா சொன்னாங்க. அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாம என்கிட்ட கொண்டு வந்து குடுத்துட்டாங்க. நான் வந்து சூப்பரா அத பொரியல் பண்ணிட்டேன். அதுக்கு எண்ணெய் விட்டு, கடுகு, தாளிப்புலாம் போட்டதுக்கப்புறம், அதுக்கப்புறம் வரமிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு வதங்குனதுக்கப்புறம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளிய கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் சேர்த்திருக்கேன். நீங்கள் வேணும்னா முருங்கைக்காய் மட்டும் கூட சேர்த்து பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து நான் வந்து கத்திரிக்காய், கிழங்கு சேர்த்திருக்கேன். இந்த காம்பினேஷன் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்கள் வீட்ல எங்கள் அம்மா செய்வாங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் உங்களுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்திக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, கிளறி விட்டு, மூடி போட்டு வேக வச்சிடலாம். பொரியல் வெந்தக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, நல்ல மணமா இருந்துச்சுங்க. கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நம்ம பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாய்.